இப்போதான் பொங்கல் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நல்ல இளம் இஞ்சியாக கிடைக்கும். ஸோ அதனால் இளம் இஞ்சியை தோல் சீவி அழகாக எடுத்துக்கோங்க. நல்ல காரமாக டேஸ்டியாக இருக்கும் இதில் ஊறுகாய் பண்ணலைன்னா. இன்னைக்கு இந்த இஞ்சியை வச்சு நம்ம புளி இஞ்சி பண்ண போகிறோம். இஞ்சியை நல்லா தோல் சீவி எடுத்துட்டுருக்கேன். இந்த இஞ்சியை இப்போ இந்த துருவலில் சீவி எடுத்துக்கலாம். இந்த பெரிய சைஸ் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நான் இன்றைக்கி சீவி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதை நம்ம திருப்பி அடுப்பில் கொதிக்க விட போகிறோம். அப்போ அது நல்லா சுருண்டுண்டு தொக்கு மாரி வரும். அதனால் இந்த பெரிய ஹோல் இருக்கிறதுல சீவிக்கோங்க. இந்த நறுக்கின இஞ்சி துருவல் இந்த மெஷரிங் கப்பால் 2 கப்பு இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் நம்ம விட்டுப்போம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு, மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், சிவப்பு மிளகாத்தூள், ஒரு வத்த மிளகா, பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக ஒரு சின்ன பீஸு, புளித்தண்ணி, அப்புறம் வெல்லத்தூள். வெல்லத்தை பவுட்ரு பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை பவுடரோட அளவு அவாளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். நான் இதில் க்ரீன் சில்லி சேர்த்துக்கலை, வத்த மிளகா தான் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா குழந்தையிலும் எங்கள் அதில் தொட்டுப்பா. ஸோ அதனால் க்ரீன் சில்லி வாயில் பட்டுதுன்னா அது உரைக்கும்னு சொல்லிவிட்டு வத்த மிளகா மட்டும் 1 எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட போகிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த மிளகா வத்தல், இந்த கட்டி பெருங்காயம் இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது துருவி வச்சிருக்கிற இஞ்சியை இதில் போட்டுடலாம். இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 2 கப்பு நான் இஞ்சி துருவல் எடுத்துட்டுருக்கேன். நல்லா அழுத்தி அந்த எண்ணெயில் படுற மாரி கிளறிக்கணும். நல்லா இதை வதக்கிக்கணும். இன்னொரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். கொஞ்சம் இதோட கலர் மாறணும். அதுக்கப்புறம் இதில் புளி ஜலம் விட வேண்டியதான். பாருங்க, நல்லா வதங்கிடுத்து. இப்போ இதில் புளி ஜலத்தை வடிகட்டிட்டு இதில் விட்டுடலாம். இதேமாரி திக்காக கரைச்சிக்கோங்க புளி ஜலத்தை. இதுக்கு அளவு இந்த இஞ்சி இது ஃபுல்லாக இதில் முழுகி இருக்கணும், இஞ்சி துருவு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அடியோடத்தில் நல்லா கிளறி விட்டுருங்க. புளி ஜலத்தில் இப்போ இஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கொதிச்சிருத்து. இப்போது மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர் இதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக போட்டிருக்கோம். கட்டி பெருங்காயம் போடலைன்னாக்க இந்த ஸ்டேஜில் பெருங்காய பவுடரை ஆட் பண்ணிட்டுருங்க. மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் கலந்த உடனே இதோட கலர் எப்படி மாறிடுது பாருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா வெள்ளை பவுடரும் உப்பும் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். சில பேர் புளி இஞ்சிக்கு இஞ்சியை துருவாமல் இஞ்சியை பல்லாக நறுக்கி போட்டுப்பா, அப்படியும் பண்ணலாம். இது தொக்கு மாதிரி இருந்ததுன்னா எங்கள் அதில் குழந்தைகள் தோசைக்கெல்லாமும் தொட்டுப்பா. ஸோ அதனால தான் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன்.
சின்ன சின்னதாக பச்சை மிளகா போட்டால் வாயில் அது அம்பிடும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உரப்பா. ஸோ வத்த மிளகான்னா இது பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். எப்போவுமே ஊறுகாய் போடுறப்போ இதை கவர் பண்ணி வைக்காதீங்க கொதிக்கிறதே, அதோட பச்சை வாசனை ரா ஸ்மெல் ஃபுல்லாக வெளில போகணும் அப்படின்பா எங்கள் பாட்டி. அதனால் ஊறுகாய் போடுறப்பெல்லாம் அதை மூடி வைக்காத அப்படின்பா. ஸோ அதனால் மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கோ. நல்ல யங் ஜிஞ்சராக போட்டேன்னா உங்களுக்கு அந்த உரப்பு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் யங் ஜிஞ்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மித்தின இஞ்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது நாராக வரும் அங்கங்கே. ஸோ அதனால் இளம் இஞ்சியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஊறுகாய்க்கு. கேரளாவில் விஷுவுக்கும் வருஷப்பிறப்புக்கும் இது பண்ணாமையே இருக்க மாட்டா. ஓணத்துக்கும் புளி இஞ்சிங்கிறது அவளோட ஃபேமஸான ரெசிபி. நல்லா கொதிச்சிருது, புளி தண்ணியெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணிடுது. இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். ஜோரான புளி இஞ்சி ஊறுகாய் ரெடி. இஞ்சி தொக்குன்னு வேணாலும் சொல்லலாம், புளி இஞ்சின்னு வேணாலும் சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டிலலாம் இதில் நல்லெண்ணெய் விட்டு செய்வா. கேரளாக்காரெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணுவா. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஓணத்துக்கு வாரத்தில் பண்ணுவா, பட் தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருப்பா. அதுவும் ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கோ. ஃபஸ்ட்டு விடுறப்பயே உங்கள் இஞ்சிக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயை தாராளமாக விடுங்கோ. நான் 2 கப்புக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா இறுகின்றது. ஸோ உப்பு போட்டிருக்கேன். கிளறிட்டு வெள்ளை பவுடரை போட்டுடலாம். கொஞ்சம் கட்டி வெல்லமாகவும் போட்டுக்கலாம், நல்லா பொடி பண்ணதையும் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொதிக்கிறப்போ அதுவே இலகின்றோம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணாலும் இது கொதிக்கிறதே கரைஞ்சின்றோம். எல்லாம் போட்டப்புறம் இந்த விளிம்புலெல்லாம் ஈஷிக்கும் கொஞ்சம். ஸோ அதெல்லாத்தையும் நல்லா கரண்டியால் சேர்த்து கிளறுங்க. பாருங்க, இப்போ கிளாஸியாக தலன்னு ஜோரான இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுது. இன்னொரு 2 மினிட்ஸில் இந்த எண்ணெயெல்லாம் மேலே கக்கிண்டு வந்துடும். ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் 1 வீக் வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி படாமல் ஈர கையால் தொடாமல் இருக்கணும். ஜோராக எண்ணெயை கக்கிண்டு புளி இஞ்சி ரெடி ஆகிடுது. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குமா? இந்த ஊறுகாய் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பாட்டில்லையோ ஜாடியிலையோ போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுத்து பந்து மாதிரி சுருண்டுண்டு வருது பாருங்க. ஏனத்துலலாம் ஒட்டிக்காமல் இருக்குது. ஸோ இதை இப்போ ஒரு பாட்டில்லையோ ஜாடியிலையோ எடுத்து வச்சிடலாம். ஊறுகாய்க்கு எப்போதுமே மர ஸ்பூன் பயன்படுத்துங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த இஞ்சி ஊறுகாவை தயிர் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம். புளி இஞ்சியும் தயிர் சாதமும் சூப்பர் காம்பினேஷன்.